ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்பாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப அதிரடியாக சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம். அதாவது இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிசம்பர் மாதமானது ஆரம்பிக்கும் போது, டிசம்பர் மாதம் ஆரம்பித்த உடனே டிசம்பர் மாதத்தில் ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் ஒரு மிகப்பெரிய கிரக மாற்றமானது ஏற்படுது. அந்த கிரக மாற்றத்தினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தாக்கம் வந்து இருக்குது. அந்த தாக்கத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு கவனமாக இருக்கணுங்கிறதுனால அது என்னங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி டிசம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆனதுக்கு பின்னாடி என்ன கிரக மாற்றம் ஸ்டார்டிங்லையும் எண்டிங்லையும் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிர பயிற்சி தாங்க நடக்க போகுது. சுக்கிரன் வந்து ரொம்ப முக்கியமான கிரகம். நவக்கிரகங்கள்லே ரொம்ப சுபத்தை தரக்கூடியவர் சுக்கிரன். சுக்கிரனுடைய பயிற்சி சாதாரணமான பயிற்சி கிடையாது. அதனால சுக்கிர பயிற்சி ரொம்ப முக்கியமானது என்று சொல்லப்படுது. டிசம்பரில் நடக்கக்கூடிய இந்த சுக்கிர பயிற்சி இருமுறை வந்து பயிற்சி ஆக போகுது. இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே ஜாக்பாட் அடிக்க போகுது. அதில் ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரி ஜாக்பாட் அடிக்க போகுது அப்படிங்கிற தகவல்களை தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ரிஷப ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான ஜாக்பாட் அடிக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. பொதுவாக செல்வம், ஆடம்பரம், திருமணம், சுகம் உள்ளிட்டவை வழங்கக்கூடியவர் சுக்கிர பகவான். இவர் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், டிசம்பர் மாதத்தில் மகர ராசியிலும் தொடர்ந்து கும்ப ராசிலையும் பயிற்சியாக இருக்கிறாரு. இதன் காரணமாக 2025 ஜனவரி வரை சில ராசியை சேர்ந்தவங்களுக்கு பல விதத்தில் அற்புத பலன்கள் கொடுப்பாரு. அதில் ரிஷப ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன அற்புத பலனை கொடுப்பாருங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். அதே போல் நவக்கிரகங்களில் செல்வம், வசதி வாய்ப்பு, ஆடம்பரம், திருமண சுகம் உள்ளிட்டவை அள்ளி தரக்கூடியவர் சுக்கிர பகவான். இவர் வந்து கரெக்டாக டிசம்பர் மாதம் ஸ்டார்டிங்கில் 2ஆம் தேதி அன்னைக்கு மகர ராசிக்கும் 28ஆம் தேதிக்கு கும்ப ராசிக்கும் பயிற்சியாக இருக்கிறாரு. இதன் காரணமாக இந்த டிசம்பர் மாதம் முழுவதுமே உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு பல வாய்ப்புகள், மங்கள நிகழ்வுகள், தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு முன்னேற்றத்தையும் கொடுக்க இருக்கிறாரு. அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கிறது எந்த அளவுக்கு இருக்குங்கிறது உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு பொது பலனாக என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். அதை முதல்ல வந்து தெரிஞ்சுக்குங்க. ரிஷப ராசியில் சேர்ந்தவங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சினால் சுக்கிர பகவான் பாகிஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. பாகிஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சுக்கிரனால் பல விதத்தில் உங்களுக்கு மேன்மையானது ஏற்பட போகுது. அது மட்டும் இல்லாமல் மன மகிழ்ச்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுக்கிரன் தரக்கூடியது மாதிரி இருக்குது. வேலை செய்யக்கூடியவங்களுக்கு பணியிடத்தில் மேல் அதிகாரிகளுடைய பாராட்டு நீங்கள் பெறுவீங்க. அந்த பாராட்டு மூலிமா நீங்கள் தொட்டது எல்லாமே உங்களுக்கு ஜெயமாக போகுது. அப்புறம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைகிறது ஈஸியாக உங்களுக்கு அமையும். ஒரே நேரத்தில் பலவிதமான நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். அதன் மூலம் லாபமும் உங்களுக்கு அதிகரிக்கும். புதுமண தம்பதிகளுக்கு கூட குழந்தை பாக்கியம் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை பாக்கியம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதுக்கப்புறம் தந்தையினுடைய நல்ல ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலிமா முன்னேற்றத்திற்கு உதவியாக இருக்கும். மனைவியோடு உறவுகள் கூட பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சிறப்பாக இருக்கும். காதல் நிறைந்ததாக இருக்கும். மொத்தத்தில் உங்கள் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சினால் இந்த மாதிரி யோகங்கள் கிடைக்கும் என்று உங்களுக்கான பொது பலன்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்னங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன கிடைக்குங்கிற பலனை நோட் பண்ணிக்கோங்க. ரிஷபராசி கார்த்திகையில் பிறந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சினால் டிசம்பர் மாதம் முழுக்க தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவு வேகமாக நடக்காவிட்டாலும் லாபம் குறையாமல் இருந்துக்கிட்டே இருக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறது தாமதப்படும். உத்தியோகத்தில் கூட இருக்கிறவங்களுக்கு தடங்கல்கள், கூடுதல் உழைப்பு ஆகியவற்றை சந்திக்க வேண்டியது இருக்குது. ஆக மொத்தம் ரிஷபராசி கார்த்திகையில் பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சினால் சுக்கிர தோஷமானது ஏற்பட்டிருக்கு. ஸோ சுக்கிர தோஷனா என்ன, அதுக்கு என்ன பரிகாரங்கிறது நான் வீடியோவில் கடைசியாக சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. நெக்ஸ்ட்டு ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சினால் இந்த டிசம்பர் மாதம் முழுக்க குடும்பத்தில் இருப்பவர்கள் எதையும் வெளிக்காட்டாமல் உங்களோடு இன்முகம் கொடுத்து பேசுவாங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த வருத்தங்கள்லாம் வந்து நீங்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அதிக அக்கறை வந்து காட்டணும். அக்கம் பக்கத்தாரிடம் அனுசரித்து செல்லணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதில் உங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படும். முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அக்கம் பக்கத்தில் பழகும்போது அவங்க உண்மையாலுமே உங்ககிட்ட உண்மையாக பழகுறாங்களா இல்லை பொய்யா பழகுறாங்களா அப்படிங்கிறத புரிந்து செயல்படுங்க.
ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கவனமாக இந்த சுக்கிர பயிற்சியில இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கும் பரிகாரம் சொல்றேன், தெரிஞ்சுக்குங்க. கடைசியா, அப்புறம் ரிஷபராசி மிருகசீரிடத்துல பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதுல பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சினால இந்த டிசம்பர் மாதம் முழுக்க சாமர்த்தியமான பேச்சு ரொம்ப அவசியம். அப்பதான் காரிய வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும். மற்றவர் விவகாரங்கள்ல முழுமையாக தலையிடுவதை தவிருங்க. மற்றவர்கள் விவகாரங்கள்ல தலையிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படும். அப்புறம் சொத்து தொடர்பான விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும். இல்லைன்னா இழப்பு உங்களுக்கு நிறைய ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கூடுதல் கவனத்தோடு எதையும் அணுகுவது வெற்றிக்கு உதவியா இருக்கும். அதனால கூடுதல் கவனத்தோடு எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு செயல்படுங்க. மிருகசீரிடத்துல பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இந்த சுக்கிர பயிற்சியினால ரிஷப ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் பெறுவீங்கங்கிறத சொல்லிட்டேன். ஸோ இதற்கேற்ப நடந்துக்குங்க டிசம்பர் மாதம். உங்களுக்கு பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மாரியம்மனை பூஜித்து வணங்கி வரணும். இதை செய்தீங்கன்னா எல்லா நன்மைகளும் உண்டாகும், மன நிம்மதி உண்டாகும். ஸோ அதனால இந்த ஒரு பரிகாரத்தை செய்திடுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைன்னு பார்க்கும்போது இந்த சுக்கிர பயிற்சியில டிசம்பர் மாதத்துக்கு புதன், வெள்ளின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 2 கிழமையை விட்டா வேற எந்த கிழமையும் உங்களுக்கு நல்லதா இல்ல. அதனால எது செய்யறதா இருந்தாலும் இந்த 2 கிழமையில செய்யுங்க. ஆக்சுவலி உங்களுக்கு சுக்கிர தோஷமானது ஏற்பட்டிருக்கு. நெறைய பேருக்கு சுக்கிர தோஷம் அப்படிங்கிறது என்னன்னு தெரியாம இருக்கு. ஃபர்ஸ்ட்டு சுக்கிர தோஷம் என்றால் என்னங்கிறதையும், இதற்கு எளிய பரிகாரம் நீங்க என்ன செய்யணுங்கிறதையும் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதையும் தெரிஞ்சுக்குங்க. அதாவது களத்திரக்காரகன் என அழைக்கப்படக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ஜாதகத்துல அமைந்துள்ள பொறுத்து தான் அவர் நற்பலனையோ அல்லது அதுவே தோஷமாகவே மாறக்கூடிய அமைப்பு நமக்கு ஏற்படும். எந்த கிரக அமைப்பால் சுக்கிர தோஷம் ஏற்படும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். அதனால என்ன பிரச்சனை உண்டாகுங்கிறதையும் உங்களுக்கு சொல்றேன். உங்களுடைய ஜாதக கிரக அமைப்பை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கையில எப்படி இருக்க போகிறீங்க என்பது விதியாக உங்களுக்கு இருக்கும். அந்த கிரக அமைப்புல சில கிரக அமைப்பு உங்களுக்கு யோகம் எனவும், சில அமைப்பு உங்களுக்கு தோஷம் எனவும் கூறப்படும். அப்படி சுக்கிர தோஷம் உங்களுக்கு ஏற்படும்போது, அதனால என்ன பிரச்சனை ஏற்படுங்கிறத தெரிஞ்சு, அதற்குண்டான பரிகாரத்த சுக்கிர பயிற்சியில செய்தே ஆகணும். ஃபர்ஸ்ட்டு சுக்கிரனுடைய பொது குணம் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு சொல்றேன். அத தெரிஞ்சுக்குங்க. ஜோதிடத்தின்படி சுக்கிர பகவான் ஒருவருக்கு திருமண வாழ்க்கை, மன வாழ்க்கையில மகிழ்ச்சி, அழகு, காதல், பொருள், ஆடம்பரம், வசதி போன்ற பல விஷயங்கள தரக்கூடியவராக இருப்பாரு. ரிஷபம் மற்றும் துலா ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் மீன ராசியில உச்சமும், கன்னி ராசியில நீச்சமும் அடைவாரு. மேலும் சனி, ராகு, கேது, புதன் ஆகிய கிரகங்களோடு சுக்கிரன் நட்பு கிரகமாகவும், சூரியன், சந்திரன், செவ்வாய் ஆகிய கிரகங்கள்ல சுக்கிரனுக்கு பகை கிரகங்களாகவும் இருப்பாரு. இவர் ஒரு சுமார் 23 நாட்களுக்கு ஒவ்வொரு ராசியிலும் சஞ்சரிக்கக்கூடியவராக இருப்பாரு. ஒருவருடைய ஜாதகத்துல சுக்கிரன் அமைப்பு எப்படி தோஷத்த உண்டாக்கும் அப்படிங்கிறது அவங்களோட இத பொறுத்து தான் சொல்லப்படும். அதாவது சுக்கிரனுடைய பயிற்சியில அமைப்ப பொறுத்து தான் சொல்லப்படும். அதனால தான் இப்ப உங்களுக்கு சுக்கிர தோஷம் ஏற்பட்டிருக்குங்கிறத சொல்றேன். சுக்கிர பகவான் உங்களுடைய ஜாதகத்துல 6, 8, 12 ஆகிய இடங்கள்ல ஏதேனும் ஒன்றில இருக்கக்கூடிய அமைப்பு இருந்தாவே அது சுக்கிர தோஷம் தான். இப்ப அந்த மாரி தான் உங்க ராசிக்கு இருக்கு. ஸோ சுக்கிர பகவான் ராசியில வலுப்பெற்றோ, இல்ல நவம்சத்துல நீச்சமடைந்து இருந்தாலும் சுக்கிர தோஷத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய வாழ்வுல ஆரம்ப அல்லது பிற்பகுதியில சுக்கிரன் மோசமான பலன தருவாரு. இந்த 23 நாட்கள்லயே. அதனால தான் சுக்கிர பயிற்சியில சுக்கிர தோஷம் நமக்கு இருக்காங்கிறத தெரிஞ்சு பரிகாரம் செய்யணும் என்பதை ஜோதிடர்கள் வலுவாக சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு சுக்கிர தோஷத்தை பத்தி சொல்லிட்டேன். இந்த சுக்கிர தோஷத்துல நீங்க பண்ண வேண்டிய பரிகாரம் ரொம்ப சிம்பிள், ஈஸி. வெள்ளிக்கிழமையில சுக்கிர பகவான் இருக்கக்கூடிய சன்னதிக்கு போங்க. சுக்கிர பகவானுக்கு சக்கர தீபம் ஏத்துங்க. அது என்னடா சக்கர தீபம்னா ஒண்ணும் கிடையாது. நீங்க ஏத்தக்கூடிய அந்த விளக்குல 2 டைமண்ட் கற்கண்ட போடுறீங்க. அது சர்க்கரையாக கணக்கிடப்பட்டு அந்த டைமண்ட் விளக்கு ஏத்தும்போது அது சக்கர தீபமா மாறுது. இந்த தீபம் ஏத்தும்போது உங்களுக்கு இனிப்பு சுக்கிரன் தருவாரு. சுக்கிர தோஷம் நீங்கும். அதனால இதுதான் பரிகாரம். இத செய்திடுங்க. ஸோ இந்த வீடியோல இந்த முக்கியமான தாள்கள உங்க ராசிக்காரங்க நீங்க ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ இந்த தாள்களுக்கேற்ப நடந்துக்குங்க. இந்த தாள்கள நீங்க பார்த்தது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலில இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினைச்சீங்கன்னா, வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலில இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி ரிஷப ராசியா இருந்ததுன்னா, இந்த பலன தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலில இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே இதே போல் தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.